பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருக்குறள் படித்தது எம்ஏ படிக்கும்போது இடையிடையே படிப்பதும் உண்டு. ஆனால் ஆழமாக படிப்பதும் அல்ல. அந்த சைவ சித்தாந்தத்தை பற்றி நினைக்கும் போது எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது நாட்டார் ஐயா பேரன்தான் சிவஞான பக்தி ஆரம்பித்தார். அவர் தமிழ் படித்திருந்தாலும் ஆங்கில புலமை அதிகம் உடையவர். அதனால் சைவ சித்தாந்தத்தில் உள்ள கருத்துகளுக்கும் வேறு தத்துவங்களுக்குள்ள கருத்துகளுக்கு இடையிலான தொடர்பை ஆங்கிலத்திலிருந்து எடுத்து சொல்வார். அந்த அளவுக்கு சைவ சித்தாந்தம் அவரும் கூட நான் கற்றுக்கொண்டேன். ரெண்டாவது, நாங்கள் படிக்கும்போது சைவ சித்தாந்தத்தை அத்வைத்தினுடைய ஒரு வடிவமாக சொல்லுவாங்க. நிறைய அதுக்கான புத்தகங்கள்லாம் வந்தது, படித்திருக்கிறோம். ஆனால் குழப்பமாக இருந்தது. அந்த கருத்துக்கள் பார்த்தா ரெண்டுக்கும் வேற்றுமை இருக்கிறது தெரியுது. ஆனால் சின்ன வயசில் என்னத்தை நம்ம பெருசாக பேச முடியும். அதனால் அதை படிக்கிறதோடு சரி. சைவ சித்தாந்தம் இன்னைக்கு இருக்கிற தத்துவங்களில் விஞ்ஞானபூர்வமான ஒரு தத்துவம் என்பது நான் படிக்கும்போதே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு கேள்விக்கும் ஐயத்துக்கும் அது ஒரு பதில் வச்சிருக்கு, ஒவ்வொன்றுக்குமே பதில் வச்சிருக்கு. அதில் இந்த ஆன்மா எப்பவுமே குற்றம் உடையது என்ற செய்தியை சொல்லும்போது, எப்படி செம்பு அனாதி காலமாக கழிவு உள்ளதோ, நெல் எப்படி அனாதி காலமாக உமி உள்ளதோ, அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு குறை இருக்கிறது என்ற ஒரு இது எனக்கு நினைவிருக்கிறது. அது மட்டும் அந்த ஆர்குமெண்ட் எப்படி செய்திகளை விவாதபூர்வமாக எடுத்து சொல்கிற ஒரு முறை சைவ சித்தாந்தத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ அண்மையில் ஒரு கட்டுரை, அதாவது நம்ம பேராசிரியர் எழுதிய கட்டுரை. அந்த கட்டுரையில் நம்ம சூளை சோமசுந்தர நாயக்கர் பற்றிய ஒரு கட்டுரை, ஒரு ஆழமான கட்டுரை. அதில் எப்படி அவர் வேதாந்தத்திற்கு எதிராக நின்று போராடினார் என்ற செய்தி நிறைய கொடுத்திருந்தார். வேதாந்த வேறு சித்தாந்த வேறு என்பதை அவர் வலியுறுத்து கொண்டே இருந்தார் என்ற செய்தி அந்த கட்டுரையில் நான் படிக்கிறேன். இந்த மாதிரியான செய்திகள் சைவ சித்தாந்தத்தை நான் பின்பற்றுவேன் அல்ல, அது வேற. இருந்தாலும் சைவ சித்தாந்தத்தை பற்றிய பல செய்திகளை பல இடங்களிலே நான் படித்திருக்கிறேன். நம்முடைய சப்ஜெக்ட், அதாவது பிறப்பும் அறிவு வளர்ச்சியும், அது திருக்குறளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பொதுவாக நம் நாட்டில் இந்தியாவில் நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டேன் இந்த தலைப்பை. ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூகத்தில் அறிவு வளர்ச்சி எப்படி இது பண்ணுறது அப்படின்ற ஒரு கருத்தில் தான் நான் இந்த உரையை நான் எடுத்துக்கிறேன். நமக்கு வேதத்தில் ஆரம்ப காலத்தில் வருணம் கிடையாது, பின் வேத காலத்தில் தான் வருணம் வரும். 4 வருணங்கிற செய்தி ஆரம்ப காலகட்டத்தில் கிடையாது, பின் வேத காலத்தில் தான் அது வருது. அதில் அவங்க சொல்லும்போது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த வருண கோட்பாடு தொடர்ந்து இறுகி ஒரு வகையான கொடுமையான நிலைக்கு மாறுகின்ற கட்டம் கொண்டு இருக்கின்றது. அப்போதான் மனு சொல்றாரு, இந்த மாதிரி சூத்திரன் இது வேதத்தை படித்தால் அவன் நாக்கை மறுத்து விடவும் அவர் எழுதுகிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மனுவிலிருந்து திருக்குறள் வந்ததை எடுத்துக்கொண்டார், திருவள்ளுவர் கருத்துக்களை எடுத்துக்கொண்டார் என்று அண்மை காலத்திலே ஒருவர் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே தமிழை பற்றி கடுமையான விவாதங்களை முன்வைத்தார். தமிழ் சமஸ்கிருதம் தான் எல்லாத்தையும் எடுத்தது. இப்போ கடைசியாக மனுடைய கோட்பாடு தான் திருவள்ளுவர் மொழிபெயர்த்து சொன்னார். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, 1960களில் காஞ்சி பெரியவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது ஆண்டாளுடைய பாசுரத்தில் வர தீக்குறளை சென்றுவதும் என்ற ஒரு வாக்கியம். அதுக்கு அவர் என்ன பொருள் சொன்னார்னா, தீமையான திருக்குறளை படிக்க மாட்டோம் என்று அவர் பொருள் சொன்னார்.
இப்போ நான் கேட்குறேன், திருக்குறள் தீமையானதுன்னு உங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு. இவர் எழுதினவர் வந்து அவருடைய அடிப்பொடி, அந்த கட்டுரை எழுதினவர் அவருடைய அடிப்பொடி. அவரே வந்து திருக்குறளை தீய குறள்னு சொல்லும்போது, இந்த தீய குறள் மனுவிலிருந்து வந்தது என்றால் மனுவும் தீயத்தானே? அவர் அதெல்லாம் தெரியாம அவர் பாட்டுக்கு எழுதுறாரு. அவர் படத்தை எப்பவுமே அப்படிதான், அவர் இஷ்டத்துக்கு எழுதுவார், மனசில் பட்டதை உடனே எழுதுவார், கேள்வி கேட்க மாட்டார். இது சொன்னா எப்படி சரி, எது தவறு எல்லாம் அவர் கேட்கவே மாட்டார், அவர் பாட்டுக்கு எழுதுவார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த கேள்வி எனக்கு வந்தது அந்த கட்டுரை படித்த போது. இந்த மாதிரியான ஒரு குறளை, அதாவது உங்கள் தலைவரே தீய குறள் என்று சொன்ன ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மனுவும் தீயதுதான். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி அந்த மாதிரியான எழுத்துக்கள் அண்மை காலங்களிலே நிறைய வருவதை பார்க்கின்றோம். இது வந்து வேண்டுமென்றே திரித்து கூறப்படுகிறது. இன்னைக்கு தமிழுக்கான சான்றுகள் வந்து உலகம் புறாவும் கிடைக்கிறது, இங்கே மட்டும் கிடையாது. எலமேட்டில் ஒரு சிவிலைசேஷன், அது வந்து சிந்து வழி நாகரிகம் தொடங்குவதற்கு முன்பே இருந்த ஒரு நாகரிகம், அதுக்குள்ள அழிஞ்சு போச்சு. சிந்து வழி தொடங்கும் போது அது அழியும். அந்த எலமைட் மொழியில ஏறத்தாழ 80 தமிழ் சொற்களை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கான். 1-2 கிடையாது, 80 தமிழ் சொற்களை கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப தமிழ் வந்து கிமு 4000க்கு முன்னே அது இருந்தது என்று சொல்கின்ற அளவுக்கு உலகம் போல நமக்கு செய்தி கிடைக்கின்றது. ஆனால் சிலர் எழுதுறாங்க இது வந்து வேதத்துக்கு பிறகு எழுதப்பட்டது சமய இலக்கியங்கள். கிருஷ்ணன் என்பவர் அண்மையிலே காலச்சோடையிலே ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரையில் அவர் சொல்றாரு வந்து எலமைட்டையும் படிச்சிருக்காரு, அந்த நூலையும் படிச்சிருக்காரு, அதை சொல்றாரு. இருந்தாலும் வேதத்துக்கான இதுதான் காலத்தால் முற்பட்ட நிலை. தமிழ் இலக்கியம் கிமு 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அல்லது கிபி 1 நூற்றாண்டு இப்படியாக அவர் எழுதினார். இப்போ இந்த சொற்கள்லாம் எப்படி வந்தது அந்த நூலில், அந்த மொழியில்? அங்கே தமிழர்கள் போயிருக்காங்க, அதனால் அந்த சொற்களும் கலந்துருக்கு. ஆக கிமு 4000 காலகட்டத்திலேயே தமிழ் இருந்தது என்பதற்கு உலகத்தில் பல இடங்களில் நமக்கு சான்றுகள் கிடைக்கின்ற நிலையில அதையெல்லாம் மறைச்சிட்டு இந்த மாதிரி தமிழ் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு தான் தோன்றியது என்று போக்கும் பார்க்குறோம். இது வந்து ஓரளவுக்கு தமிழுக்கான சான்றுகள் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில பேசுகிற பேச்சு. ஒன்றுமே இல்லை, இல்லாத காலம் இருந்தது. கிமு இது 1950-60 காலகட்டங்களில் தமிழுக்கான சான்றுகள், தொழில் சான்றுகள் கிடைக்கல, அப்போ தோண்டலை. இப்போ தோண்டிட்டு இருக்காங்க, நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் தோன்றாங்க, வெளிநாட்டில் தோன்றாங்க. அந்த தோண்டும் போதெல்லாம் அந்த தமிழ் சம்பந்தமான செய்திகள் நமக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருப்பதை பார்க்கின்றோம். அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் தோன்றிய அந்த பகுதிக்கு ஒரு பெயர் மகன். இது வந்து மெசபடோமிய ஆப்பெழுத்து குறியீடுகள் இருக்கு. என்னென்ன பொருள் மகன் பகுதியிலிருந்து எனக்கு வந்தது அந்த ராஜா சொல்றான். என்னென்ன பொருள் மெலுக்கா பகுதியிலிருந்து வந்தது, என்னென்ன பொருள் வந்து தில்மன் பகுதியிலிருந்து வந்தது, 3 பகுதிகள் அவன் சொல்லியிருக்கான். அதில் ஒரு பகுதி மகன், அது சிந்துவெளி. அது ஏனென்றால் இந்த மகன் என்ற சொல்லை வேர் சொல் இல்லாத வகையில சமஸ்கிருதத்துல சுகிதான் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கு வேறு சொல்ல கிடையாது சமஸ்கிருதத்துல. அதே மாதிரி மெலுக்கா என்பது மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கிருந்து என்ன பொருள் வந்ததுன்னு அந்த அரசன் சொல்லியிருக்கான். அது எப்போ கிமு 3000 அவன் சொல்றான் இந்த பகுதியிலிருந்து வந்தது. அதே மாதிரி தில்மன், அது தமிழ்ல எல்லா திராவிட மொழியிலும் தெளிமன் என்று பெயர். அந்த தெளிமன் என்பதனுடைய மறு ஒலி வடிவம் தான் தில்மன் என்று கூறி இன்றைக்கு சௌராஷ்டிரா என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதி தான் தெளிமன் என்று தமிழில் அழைத்தார்கள். இப்படி இப்போ சான்றுகள் அதிகம் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில இப்போ தமிழுக்கு எதிராக தாக்குதல் நடக்குது. அது நிற்காது, அது வேற இல்லை. எத்தனையோ பேர் தாக்கி பார்த்துட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. இருந்தாலும் காலப்போக்கில் அது வந்து அதனுடைய மென்மையான, அதாவது தோற்று போகிற தன்மை வெளிப்படும். அந்த மாதிரியான ஒரு நிலையில திருக்குறளுக்கு இப்போ ஒரு புது தாக்குதல் வந்திருக்கு. இருந்தாலும் திருக்குறள் நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல மொழிகளை மொழிபெயர்த்திருக்காங்க, எந்தெந்த மொழியிலும் மொழிபெயர்த்திருக்காங்க, ஒரே மொழியில பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. இப்படியெல்லாம் வந்து குறளை விரும்பி பல மக்கள் வந்து அந்தந்த நாட்டில் இருக்கிற மொழியில மொழிபெயர்த்திருப்பதை பார்க்கின்றோம். கடைசியாக உலக தமிழராட்சிங்கிறவரும் அரபிக் மொழியில மொழிபெயர்த்ததையும் பார்த்தோம். இப்படியான ஒரு நிலையில இப்போ திருக்குறள் வந்து இது பற்றி பேச
திருக்குறளை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து இந்த மாதிரியான தாக்குதல் பத்திரிகைகள் வரும்போது மக்கள் நம்புறாங்க. அது வந்து மையல் நினைச்சு பேப்பரில் அடித்தா எதிர்த்து பேச ஆளுங்கன்னு ஒரு சினிமா பாட்டே இருக்கு. அது வந்தால் போதும், இந்த மாதிரி தான் உண்மைதான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனசு இருக்குது. டிவி பார்த்தா போதும் அதில் அவரை தான் உண்மை அப்படியான ஒரு சூழ்நிலை நம்ம இதெல்லாம் வந்து எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாய நிலையில இருக்கு. நால்வர்ணம் பிறப்புன்னு அவர் கொடுத்ததை நான் நால்வர்ண பிறப்பு தான் அவர் மனதில் வச்சு கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த நால்வர்ணம் வேதத்தின் பிற்காலத்தில் தான் வருதுன்னு நான் சொன்னேன். இந்த கோட்பாடு வேதத்தை எதிர்த்த சமயங்களுக்குள்ளவே வருது. இப்போ அதியோக சமயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து பிறப்புக்கு வர்ணம் சொல்லுவாங்க. அதாவது நிறம், கரும்பிறப்பு, நீலப்பிறப்பு, செம்பிறப்பு, வெண்பிறப்பு இதெல்லாம் வருடத்துக்கு நிறத்தை சொல்லி அதில் வெண்பிறப்பு தான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கோட்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மக்களி கோசாளர் அதை உருவாக்கும் போது அந்த கோட்பாடை அவர் வைத்தாரா என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் மக்களி கோசாளர் வந்து அவர் கண்ணெதிரிலேயே பழங்குடிகள் அடித்து கொல்லப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறார். அவரால் எதுவும் தடுக்க முடியல. அந்த நேரத்தில் தான் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நியதியாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறார். அதான் விதின்னு இவங்க சொல்றாங்க. அவருடைய இதுல நியதி, விதி வந்து வெல்லலாம், நியதி வெல்லவே முடியாது, நீ அனுபவித்தே தீரணும் அப்படிங்கிறது தான் நியதி கோட்பாடு. அதை தான் அவர் சொன்னாரே தவிர வர்ண கோட்பாடை அவர் எங்க பேசினாருன்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது, சமணமும் சரி பௌத்தமும் சரி அவங்களுடைய நிலை உயர்த்தி வைக்க வேண்டும் என்பதற்காக. அவங்களுடைய நிலை என்னன்னா, அவங்க 2 பேரும் சத்திரியர், சத்திரியர் தான் மேலே நின்னாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் அவங்க இந்த கோட்பாடை கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா அந்த வர்ணத்தை சொல்லும்போது முதல்ல சத்திரியர் சொல்லி, அப்புறம் பிராமணர் சொல்லி, அப்புறம் வைசியர் சொல்லி, அப்புறம் சூதரர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா வர்ண நிலை வந்து ஓரளவுக்கு இருந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இது வந்து பொதுவாக இந்தியாவில் எந்த ஒரு சமயத்தை வந்து உருவாக்கினாலும் புரட்சிகர சமமான சமயமாக இருக்கலாம், வேறு வகையான சமயமாக இருக்கலாம், அதை பற்றி முக்கியம் இல்லை. அது எப்படி தங்களுடைய சாதகமாக மாற்றிக் கொள்வது என்று பிராமணர்கள் அப்போது செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வெஸ்ட் பெங்காலில் மகாயான பௌத்தம் வந்து மிக சிறந்த நிலையில் செல்வாக்கு பெற்றிருந்தது கிபி 6ஆம் நூற்றாண்டு வாக்கில். இந்த மகாயான பௌத்த கோட்பாடை சமஸ்கிருதத்தில் எழுதி அந்த கோட்பாடு எங்ககிட்டையும் இருக்குது, அதனால இதையே நீங்கள் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த மகாயான பௌத்தத்தை தழுவியவர்களை தங்கள் பக்கம் இழுத்தாங்க. இது வந்து குணா சக்கரவர்த்தி என்ற ஒரு அறிஞர் அந்த ஊர் மதத்தை பற்றி எழுதுவது விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது, அந்த ஊரில் முக்கியமானது விரதம். வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விரதம் ஒரு முக்கியமான சடங்கு அவங்க வாழ்க்கையில். அந்த விரதத்தை அவங்க மொழியில் இருக்குது, ஏற்கனவே வங்காள மொழியில் இருக்குது, அதை சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சுட்டு சமஸ்கிருதத்தில் எழுதி வைக்கப்பட்ட முறையில் செய்தால்தான் பலன் கிடைக்கும் என்று பரப்பி அந்த கோட்பாடை சமஸ்கிருதம் மூலமாக கொண்டு போகிறார்கள். அதாவது அவர்கள் எப்பவுமே அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று வந்தால் ஒன்று எதிர்த்து அழிக்கிறது, முடிஞ்சா இல்லைனாக்கா கட்டி தழுவி அழிக்கிறது. இதுதான் நடந்திருக்கு இந்தியன் வரலாறு. இந்த மாதிரி பல செய்திகளை நாம் குறித்தெல்லாம் திருக்குறளுக்கு எதிராக திருவள்ளுவருடைய கருத்துக்களுக்கு மாறாக இந்த நால்வர்ண கோட்பாடு இருக்கின்றது. புராணத்திலும் கூட சைவத்திலும் கூட இந்த செல்வாக்கு இருப்பதை பார்க்கணும். சரியை கிரியை யோகம் ஞானம் அது வந்து படிப்படியாக அந்த உயிர் எப்படி இருக்கிற ஒரு நிலை, இந்த ஞான மார்க்கம் வந்து முக்கிய பெரிய மார்க்கமாக கருதுகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதையும் அந்த செல்வாக்கு வேற ஒரு ரூபத்தில் எடுத்து நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில இந்த நால்வர்ண கோட்பாடை பற்றி புறநானூற்று பாட்டில் சொல்றார். நெடுஞ்செழியன் என்ன சொல்றாருன்னா, வேற்றுமை தெரிந்த நாற்பாடுகளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கும் மேல்பால் ஒருவன் அவன் கற்படுமே. இதை வந்து தமிழ்நாட்டில் இந்த வர்ண கோட்பாடு இருந்தது என்ற எண்ணத்திற்கு வச்சினாரா, அதாவது வடக்க ஒரு கோட்பாடு இருக்குது, அதை அவர் தெரிஞ்சதால அதை பேசினாரா என்பது எனக்கு புரியல. அப்படி இருந்தால் இங்க கீழே இருக்கணும் படிக்கலாம் என்ற ஒரு உரிமை இருந்திருக்கிறது என்பதுதான் அந்த பாட்டு நமக்கு தெரியும். அங்க இருக்கிற மாதிரி கீழே இருக்கும் படிக்க வேண்டாம், படிக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு அங்கே வச்சிருக்காங்க. இங்கே இல்லைன்றது அவர் பாட்டிலிருந்து நமக்கு தெரியுது.
ஆக நாகொன்று கோட்பாடை எந்த ஒரு தமிழ்நாட்டு மன்னர்களோ மற்றவர்களோ சொல்லுவாங்க. நான் மனு தர்மத்தை நிலைநிறுத்த வந்தேன். மகேந்திரவர்மன் சொல்லுவான், நரசிம்மவர்மன் சொல்லுவான், ராஜசிம்மன் சொல்லுவான், அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முன்ன அர்த்தம் கதையில் அது நிற்கலன்னு அர்த்தம். தொடர்ந்து நான் மனு தர்மத்தை நிறுத்துவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். இதுதான் காரணம், அது நிற்கல. அதுக்கப்புறம் 1880 வாக்கில் ஒரு வெள்ளக்காரன் வந்து இந்த நாட்டில் மனு தர்மத்தை எந்த மக்களும் பின்பற்றவில்லை என்று எழுதியிருக்காங்க. மனு தர்மம் பேருக்கு வச்சிருக்காங்க, எழுதுறாங்க, அதெல்லாம் சரி. ஆனால் அந்த மனு தர்மத்தை விட்டுட்டு தங்கள் பகுதியில் தங்கள் ஜாதியில் என்னன்னா வழக்கம் சட்டம் ஒழுக்கம் இருந்தது அதை தான் பின்பற்றினாங்க, தவிர மனுவை யாருமே பின்பற்றல. இதை அவன் எழுதியிருக்கான். அதனால் இந்தியாவுக்கு ஒரு யூனிஃபைடு கோடு உருவாக்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்றான். இதை வந்து அந்த காலத்து பெரிய பொருளாதார ஆசிரியர், அதாவது கௌடில்யர், விஞ்ஞானேஸ்வரர், இன்னும் பல அறிஞர்கள்லாம் சொல்லும்போது இந்த சமய தர்மம், இது பேர் சமய தர்மம், லொக்காலிட்டி தர்மம், இந்த சமய தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ராஜ தர்மத்தை அங்கே போய் திணிக்கக்கூடாது என்றெல்லாம் பன்முகத்தன்மையுடைய சமூகத்தை பற்றி தான் அவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒருமுகத்தன்மையாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது நடக்கவே நடக்குது. இன்னைக்கு உள்ள எந்த ரூட்டை நம்ம பின்பற்றோம்? ஒன்று மேலே சாலையில் நீங்க பாருங்க, என்ன செய்யறாங்க? ரெட் லைட் இருக்கு, பாட்டு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி அவன் வரக்கூடாத வழியில வருவான் நேரம். இதான் நடக்குது. நம்ம அன்றாடம் பார்க்கற இது எந்த சட்டத்தை நம்ம பின்பற்ற பழக்கமே நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா அது ஜெனட்டிக். நம்ம இதுலயே சட்டத்தை அவங்க போட்ட சட்டத்தை பின்பற்றணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு ஜெனட்டிக் இது, அது இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வரையில. அந்த மாதிரி மன சட்டமும் எங்க இதுவும் இந்த பகுதியில் எங்கேயுமே இல்லை, வழக்கத்தில் இல்லை. மேலே பேசிட்டாங்க, பிராமணர்கள் பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க. மகாயான புத்தம் உருவான நேரத்தில் மகாயான புத்தரையே 10 அவதாரத்தில் ஒருவராக கொண்டு வந்துடுறாங்க. அவரும் வைஷ்ணவத்தை சேர்ந்தவர் தான்ற மாதிரி நினைக்கிற மாதிரி மகாபலிபுரம் கல்வெட்டில் அது இருக்கிறதை நீங்க பார்க்கணும். ரெண்டாவது, திருக்குறள் வந்து அங்கங்கே கல்வெட்டில் பொறிக்கிருக்காங்க. இந்த தன்னும் பெருக்கற்கு தான் பெரிதும்பான் எங்கனம் ஆளும் அருள் என்ற அந்த குறள் சேலம் மாவட்டத்தில் ராசிபுரம் பக்கத்தில் ஒரு குகையில எழுதி வச்சிருக்காங்க. அது சமணர் குகை. அந்த மாதிரி ஒரு இதுக்கு முன்ன ஒரு 200 வருஷத்துக்கு முன்ன தாராபுரம் பக்கத்தில் ஒரு கோயிலில் அவன் ராஜாக்களுடைய மெய்கீர்த்தியை சொல்றான். மெய்கீர்த்தியை சொல்லும்போது குறள்ல ஒரு 8 குறளை எடுத்து அந்த கருத்துக்களையும் சொற்களையும் அங்கங்கே பயன்படுத்தி சொல்லியிருக்கான். கோயம்புத்தூர், இது ஈரோடு மாவட்டம், இப்போ திருப்பூர் மாவட்டம். இந்த மாதிரி குறள் வந்து மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருந்தது என்பதற்கான சான்றுகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று கல்வெட்டு நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னுடைய தந்தையார் நான் சின்ன பையனாக இருந்தபோது கடைசி அவருடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் நிலையில் அவர் திருக்குறளை நேரமும் வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பார், வரணும்லாம் எடுத்து சொல்லிட்டு இருப்பார். எனக்கே புரியல இவர் என்ன திடீர்னு திருக்குறளை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவர் எடுத்து சொல்றது நான் பல தடவை கேட்டிருக்கேன். ஒரு வகையாக அந்த எல்லாம் கடந்த நிலையில இந்த மாதிரி குறள் படிக்கணும், ஏதோ ஒரு நல்ல நீதி நூல் படிக்கணும்னு ஒரு எண்ணம் கிராமத்து மக்கள்கிட்ட அந்த காலத்தில் இருந்ததை நான் நேரில் பார்த்தேன். ரெண்டாவது, திருக்குறள் சொல்லும்போது சில இடங்கள்ல முரண்பட்ட நிலை நமக்கு தெரியும். அதாவது பெருமவற்றில் யாம் அறிந்ததில்லை என்ற குறள் மக்கள் பேரை பெருசா சொல்றாரு, யாம் சொல்ல பயன்படுத்துறது. இன்னொரு இடத்துல யாமையா கண்டவற்றில் இணைத்தும் இல்லை வாய்மையும் நல்ல பிறகு. இது வந்து ஒரு முரண்பாடாக சொல்லணும். அங்க வந்து அதை சொல்றாரு, இங்க வந்து இது சொல்றாரு அப்படின்னு எங்க தமிழ்வாதியர்கிட்ட கேட்டா, வள்ளுவர் வந்து எந்த அதிகாரத்தை எடுத்தாலும் சிறப்பாக பாட வேண்டும் என்று நினைப்பவர். ஆனால் தான் அங்கே அதை சொன்னார், இங்கே இதை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதி சொன்னார். இப்போ சிலர் வந்து குறள் ஒருவர் எழுதல பலர் எழுதியிருக்காங்க, ஒரு தொகுத்தார் அப்படின்லாம் பேசுறாங்க, அது தனி. இருந்தாலும் இந்த அமைப்புக்குள்ள நீங்க பார்க்கும்போது திருக்குறள் வந்து தமிழ் சமூகத்துல சங்க இலக்கியத்தில் இருக்கிற செய்திகளையும் எடுத்து சொல்லியிருக்கு. அதாவது நற்றினையில் வர ஒரு பாட்டு தான் இந்த நயத்தக்க நனிநாகரிகம் எழுதுபவர் என்று முடிகிற குறள் நற்றிலேயே வருது, அதே அப்படியே வருது. இந்த மாதிரியான செய்திகள், குறளில் வர செய்திகள் இன்னொரு இதுலேயும் நமக்கு வரத பார்க்குறோம். இந்த மாதிரி குறள் சம்பந்தமான செய்திகள் வந்து காலந்தோறும் நமக்கு வந்து இருக்கிறத பார்க்குற போது இந்த குறள் வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு சிறந்த
நூலாக உலகத்தில் எல்லோரும் பின்பற்றுகின்ற நூலாக மாறிக்கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் ஒரே ஒரு சில செய்திகளை சொல்லி நான் என்னுடைய தலைப்புக்கு போகிறேன். தமிழண்ணல் காலஞ்சென்ற தமிழண்ணல் ஒரு தடவை கோவைக்கு வந்திருந்தபோது அவர் பேசிட்டு இருந்தார், அறையில் உட்காந்து பேசிட்டு இருந்தார். இப்போ அவர் சாகித்ய அகாடமி உறுப்பினராக இருந்ததுக்காக அப்போ திருக்குறளை பற்றி ஒரு பெங்காலி சொல்லி ஹிந்தியில் மொழிபெயர்த்து சொன்னார். 3 குறளை எடுத்து தான் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு குறள், இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இல்லாதது. இந்த குறளை சொல்லி அதை இந்தியில் மொழிபெயர்த்த உடனே அந்த மக்கள் அப்படி கைத்தட்டினாங்களாம். இந்த குறள் பொருளை கேட்ட உடனே இப்படி ஒரு குறளா அப்படின்னு சொல்லி அரங்கமே அறிந்து போச்சுன்னு அவர் சொன்னார். அப்போ சொன்னார், நான் இங்கிலீஷ் படிக்காது இப்போ வருத்தப்படுறேன். ஏன்னா நம்ம சொல்ல வேண்டியது இன்னொருத்தன் சொல்கிறோம். அந்த இதில் அந்த அரங்கத்தில் நாம் சொல்லணும், தமிழர்களாக நாம் சொல்லணும், பெங்காலி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த செய்தி. அது மாதிரி குறள் முக்கியமாக அந்தந்த மொழியில் மொழிபெயர்க்கப்படும் போது பல அறிஞர்கள், பல சாதாரண மக்கள் அந்த குறளை மீது கற்றுக்கொண்டிருந்த செய்தி நம்ம அடிக்கடி பார்க்கணும். இந்த ஆல்ஃபிரட் சுவிட்சர் என்ற ஒரு அறிஞர், இன்னும் பல அறிஞர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழ் கற்று திருக்குறளை படித்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான சிறப்பை கொண்ட இது நம்ம திருக்குறள். அதாவது நம்ம மொழியில் இருக்கிறதாக நம்ம பெருமையாக சொல்ல, உலகம் பூராவும் அதை ஏற்றுக்கொண்டு பாராட்டுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது என்பது இப்போ கூட உலக நூலாக அறிவிப்பதற்கு முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இப்போ முயற்சி பண்ணி நிறுத்தியிருக்காங்க. அறிவு வளர்ச்சி பற்றி சொல்லும்போது ஒரு அறிஞர், அவரும் பெங்காலி தான், ஒரு கட்டுரை எழுதினார். ஆன்மீகவாதத்தின் தொடக்கம் என்று ஒரு கட்டுரை. அவர் சொன்னார், ஆரம்பகால வேதத்தில் அறிவு என்பது உழைப்போடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது. உழைப்பும் அறிவும் ஒன்றுபட்டு இருந்தது. அறிவு என்றால் உழைப்பிலிருந்து வருவது என்ற கருத்து உருவாகின்றது. அப்போ மனிதன் இயற்கையை தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அதை நம்ம மாற்றுவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருந்தான். அப்படி முயற்சி பண்ணும்போது இயற்கை கிடைக்கின்ற பொருட்கள், கருவிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த இயற்கையை மாற்றி அமைக்கிற ஒரு போக்கை உருவாக்கினான். அந்த நேரத்தில் உழைப்பு இல்லாமல் அறிவு கிடையாது என்ற ஒரு கருத்து இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பலர் உழைக்க சிலர் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே இந்த உழைப்பை விட்டுட்டு ஏதோ இந்த மனத்திலிருந்து தான் எல்லாம் உருவாகுது என்ற அடிப்படையில் இந்த அறிவு இப்படி உருவாகுது என்றெல்லாம் கற்பனை பண்ணி நினைக்கிற மாதிரிலாம் இத்தனாயிரம் பசுக்கள் இருக்கினால் அந்த உயரத்துக்கு மேலே தேவலோகம் இருக்கிறது. யார் போய் பார்த்தது? அதே மாதிரி நிறைய கற்பனை, அந்த கற்பனையாக சொல்கிற ஒரு வரதுக்கு காரணம் என்னன்னா, உழைப்பிலிருந்து இந்த அறிவு சம்பந்தமான செய்திகள் பிரிக்கப்பட்ட அப்படின்னு தான் இந்த மாதிரியான கற்பனைகள் தான் அதிகம் வருது. ஆனால் உழைப்போடு சம்மந்தப்பட்டிருக்கும் போது உழைப்பை தான் முக்கியமாக கருதுகிறாங்க. எல்லா அனுபவத்துக்கு ஒரு இயற்கையை மாற்ற வேண்டும் என்றால் அவன் அதை மாற்றும் போது அவனுக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் அதுதான் அறிவு. அவனுக்கு கிடைக்கின்ற நெருக்கடிகள், அவன் அதிலிருந்து மீண்டு வர தன்மை, இதெல்லாம் அவனுக்கு அறிவாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம தமிழில் வள்ளுவர் கூறிய இது ஒருத்தருக்கே அறிவு சொந்தம் இல்லை, எல்லா மக்களுக்கும் அறிவு சொந்தம். பெண்களும் ஆண்களும் அறிவு சமமானவர்கள் தான். பிறக்கும் போதே எல்லா குழந்தைகளும் அறிவு கருவோடு தான் பிறக்கின்றன. அது மாறும்போது வேற விதமாக போயிடுது. அதில் முக்கியமானது ஒரு குழந்தை, எகிப்தி மன்னன் ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு 2 குழந்தைய ஒரு பழங்குடி, அதுவும் வெஸ்ட் ஏசியாவில் தான் இருக்குது, அந்த பழங்குடிக்கு கொண்டு போய் வளர்க்க சொல்கிறான். குழந்தைய இருக்கும்போது உன்னை கொடுத்தாரு. அது வளர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே கொண்டு வர அந்த மொழியில் தான் அது பேசுது, எகிப்து மொழியில் பேசுது. அதே மாதிரி ரஷ்யாவில் ஒரு ஓனாய்கிட்ட 2 குழந்தைய
வளர்க்குற மாதிரி விட்டு இந்த குழந்தை திரும்ப வயசுக்கு வந்த நிலைக்கு வரும்போது ஓனா எப்படி கற்றுதோ அப்படி தான் கற்றுக்கணும். ஆக சூழ்நிலை தான் மனிதனை உருவாக்குகின்றது. அவன் எப்படி வாழ்கிறான் என்பது சூழ்நிலை பொறுத்து தான், சுற்றுச்சூழல் தான் அவனை வந்து உருவாக்குகின்றது. இன்னைக்கும் பல இதுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கிய வர செய்திகள், இயற்கை பற்றிய செய்திகள், வேறு சில செய்திகள்லாம் இந்த கருத்துக்கள், கோட்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை அடிப்படையாக கொண்டு தான் நமக்கு வருது. அதை மீறி வந்து அதிகம் போகலை. மாற்றி அமைத்தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனுடைய கருதுகோள் அனைத்துமே அவனை சுற்றி இருக்கின்ற உலகத்தில் நடக்கின்ற செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம பார்க்கலாம். அது தமிழில் நிறைய சங்க இலக்கியத்தில் தான் இருக்கு. பின்னால் வந்த இலக்கியங்கள் அது குறையுது. இருந்தாலும் முக்கிய இலக்கியத்தில் ஊரை பற்றி ஞான சொந்தம் நிறைய சொல்லுவார். சுற்றுச்சூழல் பற்றி தான் அவர் அதிகம் சொல்லுவார், கடவுளை விட. அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் வந்து ஒரு முக்கியமான இதுவாக இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவு வளர்ச்சி என்பது அது எப்படி அந்த குழந்தை அந்தந்த சூழலில் வளர்கின்றதோ அந்த அடிப்படையில் தான் அதுக்கான அறிவு வளர்ச்சி நமக்கு கிடைக்கின்றது. இந்த அறிவு வளர்ச்சி நமக்கு வந்து ஏதோ இன்னைக்கு இருக்கிற மனிதனுக்கு புதுசாக எனக்கு அறிவு வந்துருச்சுன்னு நான் சொல்ல வரல. ஆயிரம் ஆண்டுகளாக மனித குலம் வந்து எவ்வளவோ அறிவை திரட்டி வச்சிருக்கு. எல்லா மொழிகளிலும் அவங்கவுங்க கண்டுபிடிக்கிறது, அவங்கவுங்க உருவாக்கிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், இன்னும் பல செய்திகள்லாம் அந்தந்த மொழியில் இருக்குது. அதை உள்வாங்கிக்கிற சக்தி எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. அதிலிருந்து அவங்க திரும்ப புதுசாக கண்டுபிடிக்கிறத பார்க்குறேன். அதில் ஒன்று வந்து அணுக்கொள்கை. அணுவை விளக்க முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னான். அது விளக்க முடியும்னு பிளக்க முடியும் ஒருத்தர் பின்னால் வந்தவர் சொன்னார். அவருக்கு பிறகு வந்தவர் 5 பிளக்க முடியும்னு சொன்னார். ஆக அணுவையும் விளக்க முடியாதுன்னு சொன்னவன் முட்டாள் கிடையாது. அவன் காலத்தில் அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். பின்னால் வந்தவர்கள் வந்து இதை இன்னும் ஆய்வு பண்ணி அந்த அறிவை விருத்தி செய்யலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு துறையும், வானவெளி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னும் பல துறைகள், விஞ்ஞானத்தில் இருக்கிற துறைகள், இலக்கியங்கள் எல்லாம் எதை எடுத்தாலும் இலக்கிய கோட்பாடுகள் எதை எடுத்தாலும் ஏற்கனவே இருக்கிற கோட்பாட்டிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு புது கோட்பாட்டை உருவாக்குகின்ற ஒரு போக்கு தான் நமக்கு நிறைய தெரிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல பர்சனாலிட்டிஸ், அதாவது குறிப்பிட்ட வர்ணத்தாருக்கு மட்டும்தான் அறிவு உடையது என்ற கருத்து இல்லாமல் எல்லாருக்கும் அறிவு உரிமையானது என்ற கருத்தை வைத்திருக்கின்ற நிலையில் நம்ம கண்ணெதிரிலே நமக்கு முன்பே காலகாலமாக வாழ்க்கையில், அதாவது வரலாற்றில் இருக்கின்ற மக்கள், அவங்களுடைய சாதித்த சாதனைகள், அவங்களுடைய பின்னணி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவரையில் சொல்லப்பட்ட அந்த வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் தான் அதுதான் வரும் என்ற செய்தியை மறுக்கிற மாதிரி பல செய்திகள் நமக்கு கிடைத்து வருவதை பார்க்கின்றோம். இந்த செய்திகளை நான் சொல்லும்போது வரலாற்று அடிப்படையில் சொல்லிட்டு வரல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒருத்தர் இந்த காலத்தில் இருப்பார், இன்னொருத்தர் பழைய காலத்தில் இருப்பார், இப்படி மாறி மாறி இருப்பார். இருந்தாலும் அந்த பர்சனாலிட்டி பற்றி தான் நான் பேசுறதுக்கு முக்கியமாக இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது மனித குலத்தில் இது மாதிரியான செய்திகளை உருவாக்கி கஷ்டப்பட்டு முயன்று அதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கொண்டு செய்த மனிதர்கள் ஆயிரம் மனிதர்கள் இருக்காங்க உலகத்தில். கடந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போ இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் கூட பிளாட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த உலக மாயை, இந்த இது காற்றாடி மாயை, கடிகார மாயை, எல்லாம் மாயை, நீ நினைக்கிற மாதிரி தெரியுதே தவிர அது அதுவா இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சார். இங்கே சங்கரர் வந்து எல்லாம் மாயை, இவர் பார்ப்பதெல்லாம் மாயை, உண்மை கிடையாது. ஆனால் சைவ சித்தாந்தம் அதுக்கு எதிராக அது உண்மைன்னு சொல்லுது, மேட்டர்ன்னு சொல்லுது. மாயை என்ற சொல்லுக்கே அவர் சொல்லும்போது சூன்யம்னு சொல்றாரு, சைவ சித்தாந்தம் சொல்லும்போது பொருள் சொல்லுது, அதாவது மேட்டர் அப்படின்னு சொல்லுது. மேட்டர் ஒரு தனித்தன்மையானது, உயிர் ஒரு தனித்தன்மையானது. இதெல்லாம் வந்து அவர் வந்து சைவ சித்தாந்தம் பிரித்து காமிக்குது. அவர் அதை காமிக்கல, எல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய பிம்பம். ஒரு கண்ணாடி இருக்கிற ஒரு அறையில் நின்னீங்கன்னா 100 உருவம் தெரியும். அது மாதிரியான ஒரு உதாரணம் சொல்லி அவருக்கே ஒரு அறிவு ஆற்றலை வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. சாங்கியத்தை அடித்த பெருமை அவருக்கு தான் உண்டு. இந்தியாவிலேயே விஞ்ஞானபூர்வமான ஒரு தத்துவம் எதுனா சாங்கியம்.
அது சர்க்காரிவாதம் பேசுறது, அது சைவத்துக்கான உள்வாங்கி கொண்டது. அந்த சாக்கியத்தை கடுமையாக தாக்கி ஒன்றுமில்லாத பண்ண பெருமை அந்த இவருக்கு தான். எப்படி விஞ்ஞானம் சாங்கியம் எப்படி விஞ்ஞானம் சொல்லணும்? இந்த பிரபஞ்சம் வந்து 3 வகையான குணங்களால் அடங்கியிருக்கு. அதாவது சத்துவம், ராஜேஸ்வரம், தாமசம். இந்த 3 குணங்களும் சமமாக இருந்தால் உற்பத்தி கிடையாது அவங்களுடைய கருத்து. இதில் பேலன்ஸ் கெட்டு போனதான், ஒன்று மேலே ஒன்று கீழே வந்தால் தான் உற்பத்தி தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி இயல்பாகவே அந்த பொருள் மேட்டரே அந்த மாதிரி அந்த பிரபஞ்சம் பிரகிருதியே அதை தொடங்கும் என்ற ஒரு கருத்தை அவங்க முன் வச்சாங்க. அதை வந்து அவர் இல்லாத கேள்விலாம் கேட்டு, ஏன்னா அந்த காலத்தில் சயின்ஸ் இந்த அளவுக்கு, இன்னைக்கு எல்லாம் சயின்ஸ் நிறைய சொல்லுது, நட்சத்திரம் எங்கே உற்பத்தி ஆகுது வானத்தில் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த காலத்தில் இந்த கண்டுபிடிப்புலாம் கிடையாது. இந்த கருத்தை மட்டும் அவங்க முன் வச்சாங்க. அதுக்கு சான்றுகளை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அப்போ சூழ்நிலை இல்லை. அதனால் அவர் கேட்குற கேள்விக்கு சில இதில் பதில் சொல்ல முடியல. அதனால தோற்று போகிற மாதிரி வருது. சாங்கியத்தை ஈஸ்வர சாங்கியமாக மாற்றிய பெருமையும் அவருக்கு தான் உண்டு. அதாவது கடவுளை ஏற்றுக்கொள்கிற சாங்கியம். ஈஸ்வர சாங்கியம் கடவுளை ஏற்றுக்காத சாங்கியம் என்று அது தனியாக இருக்குது, அது தனியாக இருக்கு. இருந்தாலும் இந்த சாங்கியம் வந்து ஒரு அறிஞர் சொல்றார், சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே தொடங்கியது இந்த தத்துவம். பெண்ணை அடிப்படையாக கொண்ட தாய் தெய்வத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்திலிருந்து இந்த சாங்கியம் என்ற பிலாசபி தொடங்கியது என்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தென்னிந்தியாவில் சாங்கியம் மிக பெருமை பெற்றிருந்த செய்தியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பல செய்திகள் கூறி செல்லலாம். இப்போ ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் ஒரு விஞ்ஞானியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அண்மையில் தான் அவர் காலமானார். அவருக்கு வந்து மூளையை தவிர எதுவுமே வேலை செய்யாது. அவர் ஆராய்ச்சி பண்ணது வானத்தில் பிக் பேங் உருவாவதற்கு முன்பு 2 நிமிஷம் என்ன வானவெளியில் நடந்தது, அதுதான் அவருடைய ஆராய்ச்சி. அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி. 2வது கருந்துளை பற்றிய செய்திகளையும் அவர் ஆராய்ந்து கொண்டிருந்தார். கருந்துளை பற்றி சந்திரசேகர் கண்டுபிடித்திருந்தாலும் காலத்தால் பின்னால் தான் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். அவர் கண்டுபிடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. இந்த ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வந்து கருந்துளையை பற்றியும் இந்த வானவெளியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்தன இந்த காலகட்டத்தில் என்பதை பற்றியும் ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பேச முடியாது, கை கால் வராது. அதனால உட்கார வைப்பாங்க. அப்படியே அவர் உட்காந்துக்கிற போசே பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி மாதிரி இருக்கும். அப்படியான நிலையில் இருக்கார். அவர் வந்து கம்ப்யூட்டர் அவர்கிட்ட அவங்க மாணவர்கள் செய்து கொடுத்த கம்ப்யூட்டர் இருக்கு. அவர் வந்து ஒரு சொல்லை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த முதல் எழுத்து வந்து அவர் சொன்னார், கம்ப்யூட்டர் உருவாக்கி கொடுக்கும் அந்த சொல்ல. அந்த மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் அவர் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் அவர் பேசினார். இந்த அளவுக்கு உடல் ஊனமுற்ற ஒரு ஆள் எங்கேயோ இருக்கிற வானத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி ஆய்வு செய்து முடிவு காண வேண்டும் என்று அவர் விரும்பியது. அவருடைய தன குணங்களையும் கடந்து அவர் ஆய்வு செய்ய முயற்சி பண்ணது, அதில் சில வெற்றிகள் பெற்றது. இதெல்லாம் வந்து அவருடைய திறமையை, அவருக்கே உடைய அந்த உயிருக்கே உடைய திறமையை தான் நமக்கு காமிக்குது. வேறு யாராவது இருந்தால் என்ன ஆயிருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த நிலையிலும் அவர் முயற்சி பண்ணி பல கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள்லாம் நிறைய எழுதினார். அவருடைய இது கூட ஒரு புக்கு கூட வந்திருக்கு, எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, தமிழ்லேயே கூட போட்டுருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய நிலையிருந்த அறிவு சம்பந்தமான ஒரு இதில் முக்கியமான ஆளாக இருந்தார். நீட்டினோ ப்ரோக்ராமில் கூட அவர் இருந்தார் கொஞ்ச நாள். ஒரு சாகரத்துக்கு முன்ன வரையில் அதில் இருந்தார். நீட்டினோ என்று கூறுகிறார்கள், அந்த உலகத்தை யார் படைத்தாங்க, எல்லாம் இயற்கையாக உற்பத்தி ஆச்சா என்ற கேள்வியெல்லாம் இப்போ வந்து இருக்கிற போது அந்த ப்ரோக்ராம்லேயே அவர் கலந்துருந்தார். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு விஞ்ஞானி அவர். இவருக்கு பின்பு நமக்கு கண்ணுக்கு தெரிவித்து ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பின்பு மறைந்து போன எல்.டி. சாமிக்கண்ணு பிள்ளை என்பவர். எல்.டி. சாமிக்கண்ணு பிள்ளையை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லலாம். அவருக்கு 5 மொழி நல்லா தெரியும். இலத்தீன் தெரியும், ஜெர்மன் தெரியும், பழைய கிரேக்கம் எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் கவிதையும் எழுதுவார். தமிழ்நாட்டில் 3 மாநிலங்களும் சேர்ந்திருந்த தமிழ்நாட்டில் அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார்.
அந்த காலகட்டத்தில் அவர் பணியாற்றும் போது கடன் கொடுத்தவருக்கு லெட்டர் எழுதுவாராம், இந்த மாதம் ஊதிய உயர்வை உங்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்று. அந்த மாதிரியான ஒரு சிக்கலான வாழ்க்கையில் அவர் இருந்த போதிலும் இந்த வானியல் பற்றிய, அதாவது பஞ்சாங்கம் பற்றிய செய்திகளை தொகுத்து இன்னைக்கு யாராவது வரலாற்று ஆராய்ச்சி செய்யணும்னாக்கா, ஒரு காலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அவருடைய நூலை தான் பார்க்குறாங்க. நியாசி என்ற ஒரு முகலாய அரசை பற்றி ஒரு ஆய்வாளர், அவர் கஜினியை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறார். அப்போ ஆய்வு செய்யும் போது அவர் இந்த காலக்கணிப்பு, இந்த நூலில் குறிக்கப்படுகின்ற காலக்கணிப்பு என்.டி. சாமிக்கண்ணு பிள்ளை அவர்களுடைய இந்தியன் எபிமரிஸ் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த இந்தியன் எபிமரிஸ் வரலாற்று ஆய்வாளர்களில் நிறைய பெருமை பெற்ற ஒரு நூலாக இருந்தது, இன்னைக்கு இருக்கிறது. ஒரு ஒரு காலத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னாக்கா அந்த 5 இதுகளும், அதாவது வருஷம், நாள், திதி, பக்கம், இந்த மாதிரியான 5 செய்திகளும் ஒரு கல்வெட்டு வந்துட்டால் இது எந்த காலத்தை சேர்ந்தது, எந்த மாதத்தை சேர்ந்தது, எந்த தேதியை சேர்ந்தது என்று அவர் எழுதி வச்சிருக்கார். 10 வால்யூம் போட்டிருக்கார். 2000 முதல் நூற்றாண்டில் இருந்து இந்த அவர் காலம் வரையில் இருந்த எல்லா நிகழ்ச்சிகளும், ஒரு கிரகணத்தை பற்றி வருதுன்னு வச்சுங்க. புறநானூற்றில் ஒரு குறிப்போடு வருது, ஆடியர் அழக்கூட்டம் என்று பேசப்படுகிற ஒரு புறநானூற்று பாட்டில் இந்த மாதிரி நான் எலி நட்சத்திரம் தெரியுது, அதனால மன்னன் இறந்து போவான், இறக்காமல் இருக்க வேணும் என்று புலவர் பாடிட்டு போகிறார்கள். ஆனால் போனால் இறந்து கிடக்கிறான். இந்த பாட்டு எப்போ பாடினாங்க என்பதை அந்த நூலை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அவர் கொடுத்துருக்காரு எப்போ கிரகணம் வந்தது, கிபி 183 ஒரு கிரகணம் வந்திருக்கு. அந்த காலத்தில் தான் இந்த பாட்டை பாடியிருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த கிரகணம், இது சந்திர கிரகணம் வந்த போது தான் அசோகர் ஒரு இதில் தானத்தை கொடுக்குறார். இந்த சந்திர கிரகணம் எந்த காலத்தை சேர்ந்தது, அந்த அடிப்படையில் அசோகருடைய காலத்தை இதை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்படி பல வகையான வரலாற்று ஆண்டுகளை குறிப்பிட்டு இது இந்த காலத்தில் நிகழ்ந்தது என்று குறிப்பிட்டு போட்ட அந்த நூல் ஏறத்தாழ 10 வால்யூம்கள். ஒரு நூலும் நீங்கள் கணக்கு எழுதுவாங்கள 10 வரை கணக்கு, அந்த அளவுக்கு அளவுள்ள ஒரு அமைப்பு. அது 10 வால்யூம் போட்டிருக்காரு. இப்போ திரும்ப ரீப்ரிண்ட்டும் வந்துருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆள் இந்த மாதிரி கடனாளியாக வாழ்ந்து இறந்துருக்கிறார். அவருடைய பஞ்சாங்கத்தை பற்றி அருணாசல கவுண்டர் என்ற ஒரு அறிஞர் எழுதினார். அவருடைய வரலாற்றையும் எழுதினார். என்.டி. சாமிக்கண்ணு பிள்ளை என்ற ஒரு நூலை அவர் போட்டார். அதில் அவருடைய வரலாறு, அவருடைய எங்கே பிறந்தார் என்பது கூட தெரியல, அதெல்லாம் சொல்கிறார். அதில் சோழனவரும் சிலர் சொல்கிறாங்க, வேறு ஏதோ ஒரு பகுதி சொல்கிறாங்க. இது எப்போ பிறந்தாருன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிலையில் அந்த அறிஞர் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அந்த பகுதியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இந்திய பஞ்சாங்கத்தை பற்றி இவ்வளவு பெரிய நூல்களை வெளியிட்டார் என்பதை உலகமே அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. அதே மாதிரி அவினாசி பக்கத்தில் ஒரு குன்றத்தூர்னு பேர், அது அதாவது பிரம்மானூர்லேருந்து கோபிக்கு போகிற வழியில் அந்த ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். அங்கே போனபோது ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இங்கே நீர்நிலையை உருவாக்குறதுக்காக துறப்பணம் போடுறாங்க ரிக். அந்த ரிக்கு முனை, கூர்மையான முனை பகுதியை அவர் உருவாக்கியிருக்கார். ஏற்கனவே கல்கத்தா கம்பெனி அதை வித்துட்டு இருக்கு. அதை அவங்க உருவாக்குறத இவர் உருவாக்கி கம்மி விலை கொடுத்ததால அவங்களுக்கு எல்லாமே நின்று போயிடுச்சு. யாரும் வாங்கறது இல்லாத இவர்கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பணமாக தருங்க, எங்களுக்கு பேட்டன்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவர் இத்தனையும் 4வது படித்தவர். அவர் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த துறப்பணத்துக்கு கூர்மணியாக இருக்கிற ஒரு ஈயத்தில் உலுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு, எப்படி அவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல. ஆனால் அவர் கண்டுபிடிச்சார். அது சிறப்பாகவும் செயல்பட்டது. அதனால் இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அவர் சாதாரண குடும்பத்தில் போகிறார். சாதாரண குடும்பம்னா அது என்ன சொல்கிறது, ஒரு காலத்தில் தீண்டத்தகாதவர் என்று கருதப்பட்ட ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்தவர். இப்போலாம் அந்த தீண்டத்தகாதம் கருதத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் உருவாக்குறார்.
எந்த படிப்பும் இல்லை, எதுவும் இல்லை, உருவாக்கியிருக்கார். ஆக அறிவு என்பது ஏதோ ஏற்கனவே வழக்கமாக இருக்கிற ஒரு பகுதிகளுக்கு மட்டுமின்றி இல்லாமல் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்பதை நிரூபித்து காமித்த ஒருத்தர் அவர். அவர் வந்து இதெல்லாம் குரல் அவர் படித்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவருக்கு இந்த ஒரு திறமையை வச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்கிறார். இந்த மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் நம்ம போலீஸர் பல ஆட்கள் இருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய ஆட்கள்லாம் சொல்லிட்டு நான் வேற சில ஏதாவது இருந்தால் நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் ஏகாலையனை பற்றி தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி தெரியல. 2500 கண்டுபிடிச்சு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். 2500 கண்டுபிடிக்கும் அவன் கண்டுபிடிச்சது. அவங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. வேற ஸ்கூலுக்குலாம் போய் பாதியிலே நின்று போயிட்டான் பல காரணங்களால். அம்மா சொல்லிவிட்ட பிறகு அவனா அந்த விஞ்ஞான முயற்சிகள் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் ஈடுபட்டு நிறைய கண்டுபிடிப்புகளை அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அவங்ககிட்ட போய் ஒரு தடவை அவன் கெமிஸ்ட்ரி லேப் ரயிலே வச்சுக்கிட்டு அந்த கெமிஸ்ட்ரி லேபை ஏதோ பரிசோதனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரயில் முன்னாடி இந்த லேப் வெடித்து அந்த பெட்டி எரிக்குது. அவர் அந்த கார்டு வந்து அவனை அறையும் போது அந்த கார்டு செவிடாக போயிடும். அப்போது அதுலேருந்து அவன் காது செவிடாக தான் இருந்தது. அவங்க மனைவி சொன்னாங்க, இவ்வளோ கண்டுபிடிப்பு செய்யலையே, ஏன் உன் காதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிக்கிறாங்க? இல்லை இப்போ எனக்கு அழகான இனிமையான இசைலாம் எனக்கு கேட்டுட்டு இருக்குது, அதை வச்சாக்க வெளியில் இருக்கிற அசிங்கமெல்லாம் வந்து உள்ளே செய்யணும், அதனால் அதை நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. அவனுடைய வாழ்க்கையில் 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்கும். அதுக்கு மேலே அவன் தூங்குதே இல்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய அறிவை விருத்தி பண்ணி உலகத்துக்கு நன்மை செய்கின்ற பல கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறார் என்பது தான் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. அப்புறம் நம்ம கண்ணெதிரில் வளர்த்தவர் அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து அவங்க பகுதியில் அவர் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற நிர்வாக இதில் அவர் பணியாற்றிய போது அவரை எப்படியெல்லாம் இழிவாக கருதினார்கள் என்பதெல்லாம் அவர் வாழ்க்கையில் நிறைய வருது. ஆனால் ராஜா வந்து அவர் மேலே மதிப்பு வச்சுக்கிறார். ராஜா தான் படிக்க வைக்கிறார், வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார். அவர் வந்து எத்தனையோ சங்கடங்களுக்கு இடையில தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொண்டு இந்திய சட்டத்தை உருவாக்கின்ற ஒரு இதில் முக்கிய பங்காற்றி ஒரு தன்மையை நாம் பார்க்குறோம். அவரை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய இதில் நிறைய வேதத்தை பற்றிலாம் எழுதியிருக்கார். பௌத்த மதத்தை தழுவி இருக்கிற வேதத்தில் சூத்திரர் என்னென்ன வருதோ அதை பற்றிலாம் அவர் தெளிவாக எழுதி பார்க்குறோம். நிறைய வாழ்க்கை வந்து தமிழையும் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த மாதிரி பரோடாவில் அவரை வந்து மக்கள் அந்த காலம் அப்படிங்கிறது இன்னைக்கு மாறி போயிடுச்சு. அப்போ வந்து அவரை வந்து ஒதுக்கி அலுவலகத்தில் இருக்கும்போது கூட ஒதுக்கி வச்சு பார்க்குற ஒரு நிலை இருந்து ராஜா கூட ஒரு சில நேரங்களில் வந்து கடிந்து இருக்கிறார். நீங்களாம் இப்படி செய்யக்கூடாது அவர்கிட்ட அப்படியெல்லாம் கடிந்து பேசியிருக்கிறார். இருந்தாலும் அதை பாட்டுக்கு இருந்திருக்கார். இதையும் மீறி அவர் தன்னுடைய திறமையை வளர்த்து அறிவை வளர்த்து இந்திய சட்டத்தை உருவாக்குகின்ற அளவுக்கு ஒரு பெரிய நிலைக்கு உருவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் ராமலிங்கடிகளை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பல அதிசயங்கள் இருக்குது அவர் வாழ்க்கையில். இப்படியெல்லாம் நடந்தது என்று ஒரு போக்கு இருக்கின்றது. அதை பற்றி கருத்து வேறுபாடும் இருக்கின்றது. ராமலிங்கடிகளை பற்றி ஆய்வு செய்த ஒரு பேராசிரியர் அவருடைய படங்கள்லாம் போட்டிருந்தார். ஒரு மீசை வச்ச மாதிரி ஒரு படம் இருந்தது அவருடைய படத்தில். ரெண்டாவது, இப்போ தீட்சிதர் தான் இவங்களை கொண்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படும் போது இவர் சிதம்பரம் கோயிலில் போய் தீட்சிதருக்கு ஆதரவாக தான் பேசிக்கிறார். அவங்களை எதிர்த்து பேசினார். அவர் வேதாந்தத்தையும் பின்பற்றுகிறார், சித்தாந்தத்தையும் பின்பற்றுகிறார். வேதாந்தம் தான் அவர் முக்கியமான இதுவாக இருந்ததோடு சந்தேகப்படுற அளவுக்கு அவருடைய பாட்டுகள்லாம் இருக்குது. இந்த நிலையில இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பரப்பினர் தான் அவரை கொண்டு இருக்கணும்னு எதிர்த்து எந்த வகையில் சரின்னு அவர் கேட்டார். அவருடைய போக்கு எல்லாமே பார்த்தா இப்படி இருக்கு. அதே மாதிரி அவர் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது அறிமுக நாவலர் எழுச்சி நின்னார்னு ஒரு செய்தி அடிக்கடி பேசத்தை பார்க்குறோம். அவர் எழுச்சி நின்றதா தெரியல. அவர் சொன்னார்,
இவர் வந்து கேட்குறார் ஜட்ஜி, இந்த மாதிரி நீங்கள் பேசுறதா இவர் சொல்கிறார், உங்கள் மேலே குற்றம் சொல்கிறாரு, இது நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு கேட்குறேன். நான் அப்படி பேசலை அப்படின்ட்டார். இது ஒரு செய்தி அவர் சொன்னதே அப்படி நான் பேசலை, அதாவது தீட்சிதர்கள் மற்ற இதுகளுக்கு ஆதரவாக நான் பேசலை அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறார். அப்போ இவரை பார்த்து கேட்குறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இவ்வளோ பெரிய மகானே வந்து இப்படி பேசும்போது நான் வந்து கேஸ் நடத்தல, ஒன்றும் உபயோகம் இல்லை, கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், இதுதான் நடந்ததுன்னு அவர் தெரிவிக்கிற அந்த ஆய்வு. இருந்தாலும் அவருடைய அந்த பங்கு அந்த காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் எந்த அளவுக்கு சிறப்புற்று இருந்தது என்பதை தெரிவிப்பதற்கு ராமலிங்க அடிகளுடைய பாட்டை உங்களுக்கு சிறந்த சான்று. அந்த மொழி அமைப்பு, அந்த வர செய்திகள், சாங்கியத்தை பற்றி பேசிக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டு வரையில் சாங்கியம் எந்த அளவுக்கு இங்கே சிறப்பட்டு இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் சாங்கிய பிலாசபியை பற்றி அவர் பேசுகிறார். அப்படி எல்லா தத்துவங்களையும் பற்றி அவர் எழுதியிருக்கார். ஒரு 51 வயசுக்குள்ளே இத்தனை சாதனைகள். அவர் எழுதின நூல்கள், அந்த நூல்களை பற்றிய நூல்களில் வருகின்ற செய்திகள், இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சிந்தனையாளராக அவர் இருந்திருக்கார். அவரையும் வரன் ரசல் என்ற ஒரு நாத்திகரை ஒப்பிட்டு ஒரு அறிஞர், தமிழாசிரியர் பேராசிரியர் தான், அவர் ஆய்வு செய்தார். 2 பேரையும் ஒப்பிட்டு 2 பேருக்குள்ள ஒற்றுமையான கருத்துக்கள், வேற்றுமையான கருத்துக்கள் அந்த நூலில் அவர் எடுத்து சொல்லியிருக்கார். இப்படி இந்த ராமலிங்க அடிகள் அந்த காலகட்டத்தில் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த உணவு அளிக்கின்ற ஒரு கூடத்தை உருவாக்கினார். அப்புறம் சன்மார்க்க சங்கம், எல்லா மதங்களும் ஒரே இதில் தான் இருக்கு என்ற ஒரு கருத்தினை அவர் உருவாக்கினார். அது அந்த காலத்துக்கு தேவையாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இடங்கை வலங்கை சண்டை, ஜாதி சண்டை, என்னென்ன உண்டோ அத்தனை சண்டை அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரத்த ஆறு ஓடுது. இதே சென்னையில் ரத்த ஆறு ஓடுது, இடங்கை வலங்கை சண்டை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இவர் வந்து சன்மார்க்கத்தை போய்க்கிறார். அதே மாதிரி சாந்திலிங்க அடிகளார், பேரூர்ல வாழ்ந்த ஒரு அடிகளார், அவர் வந்து இந்த மாதிரி சன்மார்க்கத்தை போற்றுறார். 2 பேருமே ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க. சிலர் வந்து சாந்தலிங்க அடிகளார் பார்த்ததாக சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த கருத்து தேவையா இருந்தது என்று சமூக சூழல் நமக்கு தெரிவிக்கின்றது. அவர் வந்து சத்சங்கம், அவருடைய நூலில் வைராகிய சதகம், வைராகிய தீபம் போன்ற நூல்களில் எல்லா மதங்களும் பேசுகிற மாதிரி அமைப்பார். பார்ப்பதற்கு சரி, கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்த சைவம், வைஷ்ணவம் என்னென்னமோ இருக்குது, அத்தனை சமயங்களும் அந்த நூலில் பேசுறதுக்கு வாய்ப்பளித்திருப்பார். அந்த அவங்க கருத்துக்களை எடுத்து சொல்லுவார், காப்பார். அது மாதிரியான ஒரு தேவை சமூகத்தில் ஒரு தேவை இருந்தது. அதனால இவங்க வந்து அந்த தேவைக்கு ஏற்ப தன்னுடைய நூல்களை வந்து அழகாக வெளியிட்டாங்க. அது வந்து சமூகத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றது என்று நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த தேவைக்கு ஏற்ப அவங்களுடைய அந்த பணி வந்து ஒரு முக்கியமான பணியாக இருந்தது நம்ம பார்க்குறோம். அடுத்தது, நம்ம இதில் சங்க காலத்தில் பல புலவர்கள் இருந்திருக்காங்க. அதில் சாதாரண மக்கள் இருந்திருக்காங்க, ராஜாவும் இருந்திருக்காரு, வணிகர்கள் இருந்திருக்காங்க, இன்னும் பலர் இருக்காங்க. இப்போ ஔவையார் வந்து விரலி மரபை சேர்ந்தவர். ஒரு எங்கே போனாலும் பாட்டு பாடுறது, நாட்டியம் ஆடுறது, இந்த மாதிரியான ஒரு மரபை சேர்ந்த பெண்மணி அவங்க வந்து அருமையான பாடல்லாம் வந்து சங்க இலக்கியத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகமானை பற்றிய பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பாடல் வந்து எந்த அளவுக்கு இலக்கிய சுவை, சொற்சுவை இதெல்லாம் அதில் அமைதி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு திறமையான பாட்டுக்களை கொடுத்த பெருமை வந்து ஔவையாருக்கு உண்டு. இந்த பின்னணியில் நம்ம இலக்கிய வரலாற்றை பார்த்து கொண்டே வந்தால் நமக்கு கண்முன் தெரிவது கம்பன். கம்பன் வந்து ஒரு உவச்ச குலத்தை சேர்ந்தவன். அதாவது பெண் தெய்வங்கள் வழிபடுகின்ற, அதை பூசை செய்கின்ற ஒரு மரபை சேர்ந்தவர். இவர் வந்து இது மாதிரியான ஒரு அழகான காவியத்தை கொடுத்திருக்கார். 2வது, கம்பராமாயணத்தில் பல இடங்களில் திருக்குறள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேற எந்த நூலையும் இந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்களா நமக்கு தெரியாது. கண்ட இடத்துல அவர் பயன்படுத்துவார். அதில் இந்த அனுமனை அறிமுகப்படுத்தும் போது நுணங்கிய கேள்வியும் வணங்கிய சென்னியின் அந்த அந்த திருக்குறள் சொல்லியே அதை எடுத்து பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம்.
கம்பனும் திருவள்ளுவரும் என்ற ஒரு நூலும் கூட ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கிறார். அதில் அந்த மேற்கொள்ளலாம் கொடுத்துருக்கார். எங்கெங்கே குரல் வந்து கம்பர் எடுத்தாண்டு இருக்கிறார் என்ற மேற்கொள்ளையெல்லாம் அவர் எடுத்து காமிக்கிறார். ஏறத்தாழ 100-200 இடங்கள் அதில் வரத்தை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வள்ளுவர் சொன்ன கருத்துக்கு ஏற்ற மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கும் என்ற அந்த நிலையில எல்லா உயிருக்கும் அறிவு பெறுகின்ற திறமை இருக்கிறது, எல்லா மக்களுக்கும் அறிவு பெறுகின்ற திறமை இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த கம்பருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அவர் சொல்லுவாங்க, அவரை பற்றி நிறைய கதைகள் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரே ஒரு கதை இரவு முழுவதும் அந்த சமஸ்கிருதத்தில் பேசுகிற ராமாயணத்தை பற்றி கேட்டுட்டு பகல் வந்து கவிதை எழுதுவார் என்று ஒரு கதை இருக்கிறது. ஒரு கதை கட்டுக்கதையாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அவரை பற்றிய கதையில் அந்த வடமொழியில் சொல்லப்படுகின்ற அந்த கதையை உள்வாங்கிக் கொண்டு தமிழில் வந்து எழுதுகிற ஒரு மரபை அவர் உருவாக்குகிறார். அதில் ஒரு முக்கியமான செய்தி, ஒரு கேளிக்கையாக சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுருப்பீங்க. இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அப்படின்னு ஒரு வரி வரும். அதுக்கு இப்போ இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் சொன்னார், அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியா என்ற ஒரு இது தமாஷா அவர் குறிப்பிட்டார். அது வந்து அவர் இன்னொரு பேசுகிற திறமையில அது சொல்றது. இருந்தாலும் அந்த அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்ற அந்த செய்திக்கு தமிழ் மரபுக்குரியது. அதாவது களவு முன்னாமல் இருக்க வேண்டும், ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில களவு நிகழ்ந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த அடியை அவர் அங்கே கொண்டு வர்றார். அவங்க கல்யாண பேச்சு வரத்துக்கு முன்னையே 2 பேரும் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அங்கே கொண்டு வர்றார். அது வந்து தமிழ் மரபில் உள்ளதை உள்வாங்கி கொண்டு எழுதிய ஒரு போக்கு. 2வது அவர் திறமைக்கு அனுமன் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு திரும்பி வரான். வந்து ராமன் காலில் விடுறான். எப்படி வர்றான்னா, ராமன் பக்கம் காலை வச்சு தெற்கு பக்கம் தலையை வச்சு கும்பிட்றான். எல்லா அறிஞர்களும் என்ன சொல்றாங்க, கண்டனன் கற்பிணி கனியை. அதுதான் வந்து அவங்க இருக்காங்கிற செய்தியை அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பாட்டு அதுக்கு முன்ன அவன் இந்த மாதிரி கும்பிடுறான். இவன் என்ன நினைக்கிறான் மனசுல, சீதை இருக்கிறாள், அவள் கற்போடு இருக்கின்றாள், வணங்கத்தக்க கற்போடு இருக்கின்றாள் என்ற ஒரு நிலையை வந்து அவன் கம்பன் வந்து இப்படி காமிக்கிறான். இதை யாருமே சொல்றது கிடையாது. ராஜாஜி அவர்கள் தான் அவருடைய ஒரு முன்னுரை, ஒரு அணிந்துரை கொடுத்தாரு டிகேஎஸ்னுடைய கம்பராமாயணத்துக்கு. அதில் அவர் சொல்றார், எனக்கு பிடித்த பாட்டுன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை எடுத்து காமிக்கிறது. இந்த மாதிரி அதாவது குறிகளால் சொல்லுகின்ற, எல்லாவற்றையும் குறிகளால் சொல்லுகின்ற ஒரு போக்கு கம்பரிடம் இருக்கிறது என்பதை தக்கால கவிஞர் ஒருவர் கூட எடுத்து காண்பித்திருக்கின்றார். அந்த அளவுக்கு இந்த மிகுல இந்த பாத்திரங்களை பார்த்த ஒரு பெருமை கம்பருக்கு தான் உண்டு. எத்தனையோ காவியங்கள் வந்திருக்கின்றன, எத்தனையோ இதெல்லாம் வந்திருக்கின்றன. இருந்தாலும் அவர் வந்து கம்பராமாயணத்தில் கொண்டு வராத செய்திகள், மொழி அமைப்பு, சொல்லுகின்ற தன்மை, இது ஏன் சொல்றார், இந்த வார்த்தை ஏன் சொல்றார் என்று நினைச்சு பார்க்குற அளவுக்கு அவர் வார்த்தைகளை அந்த இடத்துல போட்டிருக்காரு. வெறும் பாடபேதங்கள் 1000 வந்துருச்சு, அது வேற. அந்த பாடபேதத்தை எடுத்து பேசுறதுக்கு கூட போகுது சிக்கலான ஒரு நிலை இருக்கிறது. அப்புறம் டிகேஎஸ் என்ன பண்ண 2000 பாட்டு தான் கம்பேர் பண்ணது, மொத்தம் இடைச்செருகள் அப்படின்னு சொல்லி 2000 பாட்டு மட்டும் போட்டார். இந்த மாதிரிலாம் இருக்கு. இருந்தாலும் கம்பர் வந்து எந்த அளவுக்கு தமிழை பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி அந்த ராமாயணத்தை படிக்கும்போது நமக்கு தெரிகிறது. அவர் வந்து சாதாரண குலத்தில் பிறந்த ஒரு கவி, ஒரு மனிதர். இந்த மாதிரி நிலைகள்லாம் நமக்கு நிறைய செய்திகளை வரலாற்றில் இருந்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அதில் சித்தர் மரபை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்காங்க. சித்தர் மரபை எடுத்துக்கொண்டால் வந்து சாதாரண தொழில் செய்த, அதாவது செருப்பு தைக்க தொழில் செய்த ஒரு சித்தரை பற்றிய ஒரு குறிப்பு திபேத் ஆவணத்தில் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் சாதாரண நிலையில் இருந்த சித்தர்களை பற்றிய செய்திகள் அந்த ஆவணங்கள் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம நாட்டில் கிடைக்கல. நம்ம நாட்டில் 18 சித்தர் என்று சொல்லிட்டு அமைஞ்சிருக்கோம். மொத்தம் 84 சித்தர் இருக்கிறதாக பௌத்த நூல்கள் கூறுகின்றன. அதில் ஒரு 3 சித்தர்கள் இந்த பகுதியில், தமிழ்நாட்டு பகுதியில் இருந்ததாக அது கூறியிருக்கு. அதில் சொல்லும்போது இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான சாதாரண நிலையில் இருந்த மக்கள் எந்த அளவுக்கு மேலே வந்தாங்க என்பதற்கான சான்றுகள்
அங்கே இருக்கிற நூல் வந்து நமக்கு நிறைய தெரியத்தை பார்க்குறோம். அவர் வள்ளுவர் வந்து பொதுவாக முயற்சி தான் முக்கியமாக சொன்னார். மனிதனுடைய வளர்ச்சிக்கு வந்து முயற்சி தான் அடிப்படை. நீங்கள் எந்த பிறப்பாக இருந்தாலும் கவலை இல்லை, முயற்சி செய்தால் நல்லா வந்து முயற்சி திருவினையாகும் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய முயற்சிகளை பற்றிய செய்திகள்லாம் அவர் குரலில் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு சில இதுகள் நம்ம விஞ்ஞானத்தில் மற்ற துறைகளில் வேறு சில இதுகளில் கிடைக்கிற இதுகள்லாம் பார்த்தாக்கா எந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறந்த நிலை உருவாகி இருந்தது என்பதை பார்க்கும்போது எனக்கு இப்போதைக்கு தெரிவித்து திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் வந்து உலகத்திலேயே ராக்கெட்டை கண்டுபிடிச்சோம் அவன் தான் ரொம்ப பேர் தெரியும். ஆனால் நாசா ராக்கெட் தளத்தில் அவனுடைய ராக்கெட்டையும் அவனுடைய படத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ராக்கெட்டை கண்டுபிடிச்ச ஒரு பெருமை வந்து அவருக்கு. அவர் வந்து பல முயற்சி எடுத்துட்டார், விஞ்ஞானத்தை கொண்டு வரணும்னு பல முயற்சி எடுத்தார். அந்த முயற்சியில் ஒன்று தான் அந்த ராக்கெட். இந்த ராக்கெட் வந்து பிரிட்டிஷ்காரங்க படைக்கு உள்ளே போய் விழுந்த உடனே எல்லாம் சிதறி ஓடிச்சின்னு ஒருத்தர் எழுதி வச்சுருக்காரு. பிரிட்டிஷ்காரனே எழுதுறான், இது ஒரு புதுமையான ஒரு கருவியாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் தெரியல அப்படின்னு. அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கிய ஒரு பெருமை அவனுக்கு வந்து. அவன் முயற்சி சாதாரணமான இல்லை, எல்லா துறையிலையும் அவனுடைய முயற்சி. தபால் கொண்டு வந்தான், பணம் அச்சடித்தான், என்னென்ன உண்டோ மாடர்ன் காலத்தில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்குலாம் பூரா அவங்க காலத்திலே அவன் உருவாக்கியிருக்கான். அந்த மாதிரியான இது ராக்கெட் கண்டுபிடிச்ச இதில் அவனுடைய முக்கியமானது. இதனுடைய தொடர்ச்சியாக தான் ஜெர்மன், அப்புறம் ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் நிறைய ராக்கெட்டுகளை உருவாக்குது. இதை முதல்ல ரஷ்யாவில் உருவாக்கிய ராக்கெட்டை பற்றி ஒரு படம் எடுத்திருந்தாங்க, டேமிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு. அந்த படத்தில் ராக்கெட்டை முதல் உருவாக்கி இது பண்ண ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அதை நம்ம போகிறோம், கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறோம், 8 வருஷம் கழிச்சு திரும்பவும் வீட்டுக்கு வரோம். 8 வருஷம்னா அந்த ராக்கெட் தளத்தில் தான் இருக்கான். எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ வெற்றிகள், இதையெல்லாம் பார்த்து கடைசியாக மனிதனை விண்வெளியில் செலுத்திய பிறகுதான் வீட்டுக்கு வரோம். இந்த மாதிரி இரவு பகலாக உழைச்சி அந்த முயற்சியில் தான் இன்னைக்கு ராக்கெட் நமக்கு பெரிய இதுதான் தெரியும். இன்னைக்கு அதிலிருந்து விருத்தி பல வகையான விருத்திகள். இப்போ சொல்கிறான் 100 ஒளியாண்டு தூரத்தில் பூமி மாதிரி ஒரு கிரகம் இருக்குதுன்னு போட்டோ எடுத்து ஒரு கருவி. அப்படி ஒளியாண்டுனாவே தலையை சுத்தம், அது எவ்வளோ தூரம் கணக்கு போட்டால். ஆனால் 100 ஒளியாண்டு கால தூரத்தை அப்பால் ஒரு கிரகம் பூமி மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இப்போ முன்னாடி முன்ன பார்த்தேன், இப்போ தெரியுது. இதுவும் கூட விஞ்ஞானத்தினுடைய முயற்சி, அவங்க முயற்சியால் தான், விஞ்ஞானியுடைய முயற்சியால் தான் நமக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு பல செய்திகள் விஞ்ஞானத்தில் வரத்தை நம்ம பார்க்குறோம். அப்புறம் நீங்கள் குறையெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வள்ளுவர் வந்து அறிவு வளர்ச்சி பற்றி மிக இதுவாக சொல்லியிருந்தாலும் அந்த முயற்சி தான் அவர் பெருசாக எடுத்து சொல்றாரு. இந்த இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த சூளை சோமசுந்தர நாயக்கர், அவரை பற்றி சரவணன் எழுதிய கட்டுரை தான் நான் படிச்சிருக்கேன். அவர்கிட்ட கேட்ட நேற்று கூட, அவருடைய தொகுப்பெல்லாம் போட போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, அது வந்துச்சேன்னு கேட்டேன்னு வரல, 3000 பக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் சூளை சோமசுந்தர நாயக்கர் வந்து மறைமண்டலிகள் பழகிய ஒரு பெரிய மனிதர். அவருக்கு நெருக்கமாக இருந்திருக்கார் மறைமண்டலிகள். அவர் தனித்தமிழ், இவர் சாதாரணமாக பொதுவாக எல்லாம் கலந்து எழுதுகிற முறையில் இருக்கிற தமிழ். அவரோட மறைமண்டலிகள் கூட கேட்டாரா, நான் வந்து தனித்தமிழ் எழுதுறேன், இது சரியா இல்லை, முன்போக்கில் நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டாரா. அந்த அளவுக்கு பெருமை உள்ள, பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு மனிதர். 19ஆம் நூற்றாண்டில் தத்துவ விசாரணை எப்படி இருந்தது என்பது அவர் மூலம்தான் ஒரு சரவணநீதி கட்டுரையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வைதிகத்துக்கும், அதாவது வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் இடையிலான போராட்டம் பத்திரிகை வாயிலாக நிறைய நடந்திருக்கு.
அந்த பதிவில் எழுதிய கட்டுரை தான் இவர் சரவணன் அவருக்கு தொகுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அந்த முயற்சி வந்து வெற்றி பெறும்போது தான் நமக்கு அந்த 19ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்தது, எந்த மாதிரியான தத்துவ விசாரங்கள் நடந்தன என்ற செய்தி நமக்கு தெரியும். ஏனென்றால் நமக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு நூற்றாண்டை பற்றி நமக்கு தெரியாமலே இருக்கும். எங்கெங்கேயோ போகிறோம், அந்த நாட்டில் அது நடந்தது, இந்த நாட்டில் இது நடந்தது, கிரகத்தில் அந்த சத்துவ ஞானி இருந்தார், இங்கே இருந்தார், அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம நாட்டில் நம்ம பக்கத்தில் நடந்தது நம்ம பார்க்க தெரியாது. அவங்களுக்கு சரி சமமாக இங்கே நடந்திருக்காரு அந்த காலகட்டத்தில். அந்த அளவுக்கு அவருடைய பங்கு வந்து சைவ சித்தாந்தத்துக்கு, அது குறிப்பாக சித்தாந்த போராட்டத்தில் அவருடைய பங்கு வந்து அளப்படி. அவர் சாதாரண ஒரு நுண்கல் பிறந்தவர், சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கு, இன்னும் பல மொழிகள் தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் அந்த அத்வைதிகளோட அவர் போராடி இருக்கார். அந்த போராட்டம் வந்து பெரிய போராட்டம் இருந்தது. இந்த கட்டுரை வந்து எனக்கு தெரிஞ்சது. அப்படி பார்க்கும்போது கூட இது வந்து உயர்ந்த பிறப்பில் இருந்தும் தான் இதை செய்யணும், கீழான பிறப்பில் இருந்து செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்தை வந்து அடிபட்டு போகும். அப்போ தான் வள்ளுவர் நமக்கு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த கருத்து முன்ன வந்து நிற்கும். அந்த அடிப்படையில் எத்தனையோ மனிதர்கள், வாழ்க்கையில் சிறந்த மனிதர்கள், முயற்சியால் தன்னை உயர்த்தி கொண்டவர்கள், இவங்களாம் நம்ம நிறைய பேரை சொல்லிக்கிட்டு போக முடியும். வள்ளுவர் வந்து அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். உயர்வு தாழ்வு அதெல்லாம் அவங்களுக்கு நினைக்கவே இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாரும் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர் மத்தியில் இருந்தது. அதனால தான் பெண்களும் ஆண்களும் கல்வி கற்க முடியும், நால்வர்ண நிலையில் இருக்கிறவர்களும் கல்வி கற்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த கல்வி இதையை அவர் வந்து கொண்டு வர்றார். அதாவது அறிவு வளர்ச்சியை பற்றிய நிலையை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அது வந்து காலகாலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அதை பற்றிய செய்திகள் நமக்கு குறைவாக இருந்தாலும் அவர் சொன்ன செய்திகள், அந்த கோட்பாடுகள் எல்லாம் வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருந்தன என்பது பல சான்றுகள் வரலாற்றில் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியான வரலாறுகள் நமக்கு வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரியான அறிவு வளர்ச்சிக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிற ஒரு செய்தியாக அது இருக்கு. இந்த மாதிரி மனிதர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அந்த கோட்பாடுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட வாழ்க்கை, அதுக்காக நிறைய அறிவை பெற விரும்பிய வாழ்க்கை, அந்த அறிவு மூலமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வெற்றி பெற்ற வாழ்க்கை, இந்த மாதிரி பல்வேறு வகையான நிலையில் இருக்கின்ற மக்கள், பல்வேறு சூழலில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொண்ட நிலை. அந்த பிறப்பு ஒரு காரணம் அல்ல, சூழ்நிலை காரணமாக தான் எல்லாம் நடக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த உரையை நான்